சரி இல்ல உங்களுக்கு எப்படி இது தெரியும் ரூபி அதை சொல்லுங்க. எனக்கு எப்படி தெரியும்ன்றீங்களா? இல்ல அந்த டைம் இட் வாஸ் a பிக் இஷ்யூ ரைட் மான்ஸ்டர். அந்த டைம் நியூஸ்லாம் வந்தது. ஏங்க அவங்க வைஃப் இங்க ஒரு இருக்க ரைட்டர் இங்க இருக்க போட்டிருந்தாங்க. கோர் திமுக காரனுக்கு இந்த அறிவு இருக்காது. ஏன்னா அவன் தெரிஞ்சது தெரியாம இருப்பான். ஆனா கோர் டிவி தாவேக்கா காரனுக்கு தெரிஞ்சிடும். ஆனா யாருக்குமே தெரியல. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இது அப்போ பெரிய சென்சிட்டிவ் டாபிக்ல 6 மந்த்ஸ் அவர் சிஎம்சில இருந்தாரு. அவங்க வைஃப் ஒரு ரைட்டர் போட்டாங்க. சவுக்கு அதை பெரிய இஷ்யூ ஆக்குனாரு. ஈவன் அண்ணாமலை ஸ்போக் அபவுட் இட். நம்ம எக்ஸ் குளத்தூர் கூட போய் பார்த்துட்டு வந்தார் அப்ப ஆமா, முதலமைச்சரா எக்ஸ் இருக்கும்போது. கூட போய் பார்த்தாங்க. சரி ஓகே, இது அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். சோ அதான் இப்ப ஆக்சுவலா ரூபி நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க சொல்ற மான்ஸ்டர் சொல்ற மாதிரி அதுக்கு வந்து நம்மளுக்கு வேலிடா ப்ரூஃப் இருந்துச்சு. இல்ல இப்ப வந்து சரத் ப்ரோ வீடியோ லீக் ஆன மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரக் பார்ட்டி வீடியோ லீக் ஆயிருந்துச்சுன்னா வி கேன் டேக் தட் வீடியோ அண்ட் வி கேன் டாக் அபவுட் இட். பட் வந்து அது இல்லாதங்கிறதுனால ஒரு அனுமானத்துல வந்து நம்ம வந்து அது அந்த டாபிக் வந்து பேச முடியாது. ஆக்சுவலா அது மான்ஸ்டர் சொன்னதும் கரெக்ட் தான். ஸோ இந்த இந்த இஷ்யூ வந்து அவ்வளவுதான். இது வந்து நம்ம அப்படியே கடந்து போகணும். இது வந்து அது மாதிரி வெங்கட் நாராயணன் நியமனத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து குதிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலா வந்து அது தவறுதான் டெவில் ப்ரோ. இல்ல இல்ல அது ஆக்சுவலா உங்க இது ரூபி. எனக்கு வந்து அது சரியாதான் படுது எனக்கு. ஏன்னா வந்து நம்ம இல்ல ரூபி ஆக்சுவலா நீங்க இல்ல நம்ம இப்ப எல்லா அப்பாயின்மெண்ட்ஸ்க்கும் வந்து இவர் வந்து அவங்க அப்படின்னு நம்ம பார்த்தா இப்ப நம்மளே செல்ஃபா வந்து கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாத அளவுக்கு தான் நம்ம வந்து இதா இருக்கும். நீங்க வந்து ஒண்ணு இல்ல, போன வாட்டி அதிமுக ஆட்சியில இருக்கும் போது நான் சொல்றேன், தலவாய் சுந்தரம் சொல்லிட்டு ஒரு ஆளு, அவர் தான் டெல்லி உங்களை விட ஜாஸ்தி நான் முட்டு கொடுப்பேன். ஓகேங்களா? சீரியஸா கேளுங்க. இங்க எல்லாரும் உங்களை விட ஜாஸ்தி நான் முட்டு கொடுப்பேன். இல்ல ரூபி, அதுதான் நான் சொல்றேன். இது உங்களோட இது அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல ஆனா இல்ல ரெண்டு ப்ரோ முட்டிக்கிட்டு இருக்கும் போது நல்லா இருக்கு இது பார்க்க. இல்ல ரூபி, ஆக்சுவலா அது வந்து உங்களோட இது உங்களுக்கு அது தவறா படுது, எனக்கு கரெக்டா படுது. அவ்வளவுதான் நான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. இதேதான் நான் வந்து சொல்லி இதே பாயிண்ட் நான் இப்ப கொஞ்சம் முன்னாடி ஒருவேளை நான் இருந்திருந்தேன்னா இது மான்ஸ்டர் கிட்ட நான் சொல்லி சண்டை போட்டிருப்பேன். பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தளபதி இந்த இது பண்ணது தவறுதான். எவ்வளோ பேர் இருக்காங்க கட்சிக்காக உழைத்தவங்க. ஏன் லைலா மணிக்கு கொடுத்திருக்கலாமே கௌரவ பதவி கிட்டத்தட்ட. ரூபி, உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் நான் பர்சனலா சென்ட் பண்றேன். ஓகே? இல்ல இது கிஃப்ட்டுக்காக எல்லாம் இல்ல மான்ஸ்டர். ஆக்சுவலி எனக்குமே அது தவறா பட்டுச்சு. ஏன்னா அது அமைச்சர் பதவிக்கு உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கிறதுக்கு பேசிக் திங் என்னன்னா ஃபைனலி யூ ஆர் அக்செப்டிங் சம்திங் இஸ் ராங். அதுதான் அத இவ்வளவு தூரம் கடந்தது வந்து நீங்க இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஃபைன் பண்ணிருக்கீங்கன்றப்போ தட் இஸ் குட். எவ்ரி டிவிக்கே ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். நானுமே அதை அக்செப்ட் பண்றேன். எல்லாருக்குமே இந்த ஆஸ்ட்ராலஜிஸ் கொடுக்கும் போது கூட டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் நிறைய பேருக்கு இருந்தது. நிறைய பேர் அந்த கருத்துல அவருக்கு தெரியாத யாருக்கு கொடுக்கணும், நீங்க யார் சொல்றதுக்கு, நம்ம யாரு வந்து அவரை கேள்வி கேட்கறதுக்குன்ற நிறைய ஒப்பீனியன் எல்லாம் நிறைய பேர் மாற்று கருத்து வச்சாங்க. ஆனாலும் இல்ல தாவேக்காரங்க கஞ்சனா அதை எடுத்து கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. அருண் ஐபிஎஸ்க்கு பண்ணி நியமனம் பண்ணும்போதும் நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணோம். இந்த மாதிரி வந்து ஆர்கானிக்கா கொஸ்டின் வந்து தப்புனா தப்புன்னு சொல்றது வரது நான் வரவேற்கிறேன். அதுக்காக சொல்றேன். இல்ல மான்ஸ்டர், நான் அதுக்காக சொல்லல. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி ஒரு கௌரவ பதவி வந்து இவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் ஆல்ரெடி ஹீஸ் சேர்மன் ஆஃப் அ பிக்கஸ்ட் மல்டி க்ரோர் கம்பெனி. ஹி ஹாஸ் எவ்ரிதிங். இந்த கௌரவ பதவி அவருக்கு கொடுத்து என்ன ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்துற போது? நம்மளுக்கு உழைச்ச நிறைய பேர் இருக்காங்க ஆரம்பத்துல இருந்து. இதுல லைலாமணிக்கு ஒரு சரி, லைலாமணிக்காவது நீங்க இங்க இன்டர்னல் வச்சிருக்கீங்க. நம்ம நாஞ்சல் சம்பத் ஐயா வந்து ஒவ்வொரு இதுலயும் போய் ஃப்ரம் ஸ்டார்ட் ஹி வாஸ் தேர். இந்த மாதிரி கௌரவ பதவிகள் நம்ம கட்சியில குடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்படி ஒரு கோடீஸ்வரனுக்கு தான் அது போய் சேரும். இது வந்து தாவேக்கா கட்சிக்கு அழகு கிடையாது. இது தாவேக்கா கட்சிக்கு அழகு கிடையாது. I kind request to you, please write up and put a tweet. நான் அதை ரீட்வீட் பண்ணி நான் அதுக்கு கண்டிப்பா நான் இது பண்றேன், புஷ் பண்றேன். இல்ல கரெக்ட் தான் மான்ஸ்டர். நான் இந்த விஷயத்துக்கு நான் போடணும்னு இருந்ததா நான் போடுறேன். ஆக்சுவலா எனக்குமே இதுல வந்து ஐ வாஸ் நாட் ஹாப்பி வித் த டெசிஷன். நம்ம எப்பவுமே மாற்றத்துக்கான அரசியல்னு எடுக்கும்போது தளபதி எடுத்த ஒவ்வொரு முடிவு, ஏன்னா வன்னியரசு அவர்களுக்கு கொடுத்த போது எனக்கு வந்து மாற்று கருத்து இருந்தது. ஏன் கொடுத்தாரு, அவர் எவ்வளவு தூரம் அபியூஸ் பண்ணார் தளபதி. ஆனா அவர் வந்து அவர் செய்யற அந்த செயல் திட்டங்களை பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ இம்ப்ரெசிவா இருக்கு. வன்னியரசோட செயல்பாடு ஒரு ரைட் பர்சனை தான் தளபதி சூஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் அவர் காட்டுற டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் சில இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இவர் விட்டு கொடுத்துடுறாரோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து தன்னோட ஹி கெட்ஸ் என்ன சொல்றது, ஏதோ ஒரு இடத்துல வந்து
அவரோட பீப்புள் மேல வச்சிருக்க அன்போ இல்ல அவர் க்ளோஸ் சர்க்கிள் மேல ஹி கெட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு. கண்டிப்பா எல்லாருமே ஒரு சிச்சுவேஷன் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஆவாங்க. நான் தான் சொல்வேன் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாரோ ஹி ஷுட் பி ஈவன் மோர் கேர்ஃபுல் இன் டேக்கிங் டெசிஷன்ஸ். ஈவன் நீங்க முந்தி சொல்வீங்க ஏன் வந்து அவர் வந்து சினிமா பிரபலங்கள், அதுவுமே இப்போ நான் யோசிச்சு பார்த்தா சம்வேர் இஸ் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் லைக் தீஸ் ஆர் மை க்ளோஸ் ஃபேமிலி. அவங்களுக்கு அந்த இடத்துல ஹீஸ் லூசிங் இஸ் கண்ட்ரோல். இது கண்டிப்பா லீடர்ஷிப்ல இருக்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஹவு அதாவது எப்படி வந்து அதை ஜட்ஜ் பண்றது, அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து லீடர்ஷிப்ல வர்ற எல்லாருக்குமே வர்ற ஒரு இதுதான் என்ன சொல்றது, இது கரெக்டான முடிவு எடுக்கிறதுல வர்ற அப்பதான் சொல்லுவாங்க யூ ஷுட் ஹேவ் சம் பீப்புள் ஹூ சீஸ், அதாவது நமக்கு கைடன்ஸ் எக்ஸாக்ட்லி அதுதான் ரூபி. இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் இருக்குல்ல, ஹவு பீப்புள் வில் சி தாவேக்காவா அது விஷுவல் பண்ணி நீங்க பாக்குறதுக்கு தாண்டி நீங்க பீப்புளா எப்படி இதை பார்ப்பாங்கன்ற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்க வந்துட்டாலே உங்களுக்கு இந்த தப்பா ரைட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆஸ் அ டிவிகேன் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்போ இப்ப டெவில் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றான், எனக்கு கரெக்ட் தோணுது. இப்போ நீங்க அது இல்லைன்றீங்க சில பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் அன்னைக்கு வந்து முதல் நாள் வந்து போட்டேன், நிறைய பொது ஜன மக்கள் வந்து மீட் பண்றத முன்னிட்டு அவங்கள பாக்குறத விட்டு மோஸ்ட் எல்லா செலிபிரிட்டிஸையும் அண்ணன் மீட் பண்ணி பர்சனல் போட்டோஸ் எடுத்திருக்காரு. ஐ டோன்ட் ஃபீல் அண்ட் நான் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு நான் போட்டேன். அப்போ நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, வரவங்களை வேணும்னு சொல்ல முடியுமா? இந்த காமனா இந்த ட்வீட் நான் மோஸ்ட் ஆஃப் த ட்வீட்ல மோஸ்டா ஆவரேஜா அதிகமா வந்தது, வரவங்களை வேணும்னு எப்படி சொல்ல முடியும் மான்ஸ்டர் அப்படின்னு கேக்குறாங்க. சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, மான்ஸ்டர் இதை வந்து எப்படி நீ வந்து அவரை கண்ட்ரோல் பண்ணுவ அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, ரெண்டே விஷயம் தான். நான் பீப்புள் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நான் பார்ப்பேன். என்னோட பார்வை பாலிடிக்ஸ் அப்படி இருக்கும். நான் டிவிக்கு ஏன்னா பாக்குறதையும் தாண்டி பீப்புள் பாயிண்ட் ஆஃப் வியூவும் நான் பார்ப்பேன். நான் இங்க நிறைய பேர் கூட டெய்லியுமே ஐம் ஸ்பெண்டிங் சம் டிஃப்ரெண்ட் பீப்புள். நான் ஒரு என் ஆஃபீஸ்ல இருக்க நிறைய ஸ்டேட் பீப்புள் கூட நான் ஒர்க் பண்றேன். நான் அவனுங்க ஒன்னொன்னு சொல்லுவானுங்க, ஒய் நாட் மச்சான்லாம் கேட்பானுங்க, இது ஏன் இப்படி அப்படின்னு கேட்பானுங்க. நான் அப்ப அந்த பேசும்போது அங்க வர எனக்கு ஒப்பீனியன் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் நான் இங்க சொல்லுவேன். ஸோ இது இருக்குதான். இப்போ ஃபைனலா நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கப்போ பார்க்க எனக்கு நல்லா தான் இருக்கு. இல்ல இது ரியலைசேஷன் தாண்டி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, சம்டைம்ஸ் நம்ம ஹானஸ்ட் ஃபீட்பேக் இது நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதாலலாம் இல்ல மான்ஸ்டர். நீங்க நிறைய பேர் அதை நினைச்சிருப்பீங்கன்னா ஐம் சாரி, நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுற பர்சன் கிடையாது. நான் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இன்னைக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன் சொல்லும் போது எனக்கு என்ன ஹிட் ஆச்சோ, ஓகே நான் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல தளபதியை பார்க்கணும். சம்வேர் சம் ஒன் ஹாஸ் டு கிவ் ஹிம் லைக் அவருக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்துல கன்ஃபியூஷன் இருக்கும்போது இன்னொரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிட்ட வந்து இஃப் ஹி கெட்ஸ் த ஃபீட்பேக், இல்ல தளபதி இது நீங்க பண்ற தப்புன்றது சொன்னா ஹீல் குயிக்லி சேஞ்ச். ஹீஸ் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் தான். மேபி சம்வேர் ஏன்னா எனக்கு வந்து சீரியஸா ஹாப்பியே கிடையாது கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அவர் வந்து அவரு எனக்கு அன்னைக்கு அவர் அங்க பதவியேற்புக்கு இதுக்கு லெட்டர் கொடுக்கும் போது கூட கூட்டிட்டு போனதுல ஐ வாஸ் நாட் ஹாப்பி. பட் இதுலயுமே ஐ எம் நாட் ரியலி ஹாப்பி. ஸோ கண்டிப்பா தளபதி இதை வந்து எடுத்துப்பாருன்னு நம்புறேன். உண்மையாவே இது க்ளோஸ் பீப்புள் டு தளபதி, ப்ளீஸ் டேக் திஸ் டு ஹிம். சம்வேர் இஸ் லூசிங் இஸ் கண்ட்ரோல். அதை வந்து அவர் வந்து திரும்பியும் திருத்திக்கிட்டா ஓவர் த லாங் ரன் இன்னும் நல்லா நம்ம வந்து செய்யலாம் அப்படின்றது இது என்னோட கருத்து மட்டுமே, யாராலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்ட கருத்து கிடையாது. நான் என் பாயிண்ட் சொல்லலாமா? ஷாலினி வாங்க வாங்க. ஓகே. நான் என் பாயிண்ட் வந்து அப்படியே ரூபி அவர்களுக்கு கான்ட்ரடிக்டரியா தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாருக்கும் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். ஸ்டேட் ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுங்களேன். நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நான் குடுக்குறேன். நான் முட்டெல்லாம் கிடையாதுங்க. சத்தியமா முட்டெல்லாம் கிடையாது. மேபி இப்போ குடுத்தவரை விட பெட்டரான ஆள்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரிய வந்ததுன்னா, நான் அப்ப அகைன்ஸ்டா இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு மிடில் மேன்ங்கிற மாதிரி டெல்லியில இருந்து அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி அது வந்து ஒரு 0.1% தான். ஆக்சுவலி இது நானுமே இப்பதான் அந்த ஆர்டிக்கல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நானுமே இப்பதான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல என்னன்னா, அவங்க வந்து இம்மீடியட் டெசிஷன்ஸ் நிறைய எடுக்கணும். எதுக்கு இந்த ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்ரூவல்ஸ் ஆகட்டும், என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ஆகட்டும், ஒரு ரெப்ரசன்டேட்டிவா சிக்னிஃபிகண்டா ப்ரொசீட் பண்ற அளவுக்கு இருக்கணும். மெயினா இதுல எந்த மாதிரி ஆட்களை யூசுவலா எடுப்பாங்கன்னா, ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கலாம், ஒரு பாலிசி எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், இல்ல ஒரு சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கலாம். அதையும் தாண்டி ஒரு இண்டிவிஜுவல் வித் ஸ்ட்ராங் கவர்மெண்ட் ஒரு பப்ளிக் அஃபேர்ஸ் அப்படி இருக்கிறவங்க தான்.
ஸோ நான் எதுக்கு வந்து இவருக்கு குடுத்தது வந்து என்னால ஓகே அப்படின்னு ஏத்துக்க முடியுதுன்னா, உங்கள்ல எத்தன பேருக்கு வந்து LinkedIn இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்க LinkedInல போயிட்டு அவரோட கேவியனோட அந்த ப்ரொஃபைல ஃபுல்லா பாருங்க. ஸோ இந்த நான் எதுக்கு வந்து அத சொல்றேன்னா, யூசுவலா இந்த மாரி ஒரு பதவிக்கு வரவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கிரைட்டீரியா அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அவர் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அது மட்டும் இல்லாம, ஹி ஆல்ரெடி ஹேஸ் அ ஸ்ட்ராங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட். நம்ம வந்து எல்லாருமே புரொடியூசர். ஒரு சின்ன அவர் புரொடியூஸ் பண்றதே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஜாப். அப்பார்ட் ஃப்ரம் இட், அவரோட பியூர் குவாலிஃபிகேஷன் இஸ் டிஃபரெண்ட். அதே மாரி இதுக்கு இப்போ ரூபி அவர்கள் சொன்னாங்கல்ல, ஆ லொயலா மணி ஆகட்டும், நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஆகட்டும், இந்த மாரி வந்து நம்ம குடுக்கலாம். ஆனா, இந்த பொசிஷன் எப்படி இருக்கணும்னா, நீங்க சிஎம் வந்து அங்க எல்லா டெசிஷனுக்கும் வந்து நீங்க சொல்றதாகட்டும், அங்க இமிடியேட் ஆன் த ஸ்பாட் ரெப்ரசன்டேட்டிவா ஒரு சில டெசிஷன்ஸ் நீங்க எடுக்க வேண்டிய நிலைமை வரும். ஸோ யூ ஷுட் பி வெரி கான்ஷியஸ் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுல வந்து என்ன அவரு நடக்குது? அவரு டிவிகேவா? டிவிகே மெம்பர் அவரு? டிவிகே மெம்பரா இருக்க தேவையில்ல. இது யாருமே பொலிட்டீஷியனா இருக்க தேவையில்ல. இந்த பொசிஷன் வந்து இல்ல நான் வாங்க உங்களை அவங்க ஜென்ரலா சொல்றது ஒரே நிமிஷம் இல்ல, ரூபி காரணம் இல்ல இருக்கு. ரூபி வில் கிவ் an answer to ஷாலினி. நான் ரூபி கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். பட் நான் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ஷாலினி கிட்ட கேக்குறேன். சரி, இல்ல மான்ஸ்டர் அவங்க முடிக்கட்டும் இரு, அவங்க முடிக்கட்டும், அவங்க சொல்லி அவங்க முடிச்சிடணும். முடிக்கட்டும் தான்டா. இன்னும் இதுக்கப்புறம் கூட அவங்க கண்டினியூ பண்ணிட்டோம். பட் என்னோட பாயிண்டையும் இந்த கொஸ்டின் நான் ஓகே, ஆட் ஓகே. பண்ணிக்கிறேன். சொல்லுங்க, அது சொல்லுங்க, அவங்க சொல்லுங்க. இதுக்கு முதல்ல என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும்? இல்ல இருக்கு. வந்து இருங்க ஓகே. கேட்டுறேன். என்ன குவாலிஃபிகேஷன் இதுக்கு மேண்டேட்ரி அண்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ம், அப்படின்னு இருக்கணுமா? ம். இல்லனா பொது சேவை செய்யறவங்களா இருக்கலாமா? இல்ல, இல்ல, என்ன இல்ல, இல்ல. என்ன இதுக்கு கேட்டகரி? வந்து இல்ல அ என்ன இந்த கேட்டகரி முதல்ல இருக்கு அபிஷியலா? அத நீங்க சொல்லுங்க, நம்ம ஓகே. பார்ப்போம். இந்த அஃபிஷியலா வந்துங்க, இதுக்கு வந்து நம்ப ஒரு பொது சேவை செய்யணும், அவங்கலாம் கிடையாது. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தே வில் ஒன்லி ரிப்போர்ட் டூ மேல இருக்கிற டெல்லிக்கும், நம்ப ஸ்டேட்ல இருக்கிற சீஃப் மினிஸ்டருக்கும். இவங்க வந்து அ பாலிட்டிஷியனா இருக்கவே தேவையில்ல. இவர் தாவேகா நிர்வாகியா இருக்கவே தேவையில்ல. நாளைக்கு இவர விட எஃபிஷியன்ட்டான யாராவது வச்சா கூட நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா, இதுல எப்படி இருக்கணும்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி ஒரு டிப்ளோமேட்டா இருக்கணும். ஒரு ஹை அண்ட் பாலிசி எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அப்படி இல்லன்னா, யூ ஷுட் பி குட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ நான் பார்த்த வரைக்குமே வந்து அவரோட ப்ரொஃபைல்லாம் செக் பண்ணப்போ, ஹி இஸ் ரன்னிங் லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இல்லாம, நெறைய இடத்துல வந்து ஹி ஹாஸ் a ஸ்ட்ராங் நெட்வொர்க் வித் கவர்ன்மென்ட், இண்டஸ்ட்ரி அண்ட் பப்ளிக் அஃபேர்ஸ். திஸ் இஸ் த மெயின் கிரைட்டீரியா. நீங்க போய் நெட்ல போய் பார்த்தீங்கனாலே, இதுக்கான கிரைட்டீரியா வந்து இதுதான். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது சிக்னிஃபிகன்ட்டா வந்து நீங்க ஒரு டிலே இருக்க ஒரு நீங்க வந்து எதிர்த்து பேசுற தன்மையில இருக்கணும் கொஞ்சம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அங்க ஃபண்ட்ஸ் வந்து குடுக்குறாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து ஃபண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுதுன்னா, கொஞ்சம் டிலே ஆவுது. ஓகே ஜூன்ல குடுக்க முடியாது. யூ ஷுட் ரெய்ஸ் வாய்ஸ். இது வந்து நீங்க அங்க இருக்கிற சட்டசபைக்கு போறது கிடையவே கிடையாது. அது ஒண்ணு எல்லாரும் மைண்ட் செட்ல இருக்கு. பட் இந்த ரோல் பிளேவே வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணும். இந்த இடத்துல வந்து இப்படி யூசுவலா வந்து எல்லா கவர்ன்மெண்ட்லயும் நியமிப்பாங்கன்னா, ஹூ இஸ் ஆக்சுவலி மோர் ட்ரஸ்டபிள் பெர்சன், ஹூ இஸ் ஆக்சுவலி கேப்பபிள் ஆஃப் தீஸ் திங்ஸ். இப்போ டக்குன்னு ஒரு பாலிசி வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல நம்ப இஷ்யூ பண்ணோம். அவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு சொல்றாங்கன்னா, நீங்க அங்க சண்டை போடுற நிலைமையில இருக்கணும். அதெல்லாம் இல்ல. இதுதான் பாயிண்ட்ஸ். எனக்கு இவங்கள தெரியும். அந்த ஒரு பொசிஷன் தான் நான் சொல்றேன். அந்த ஒரு பொசிஷன் பேஸ் பண்ணி தான் மேபி இவரு எல்லா குவாலிஃபிகேஷன் எல்லாமே செக் பண்ணிட்டு, பேஸ்ட் ஆன் த பப்ளிக் அஃபேர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோட நெட்வொர்க் இருக்கிறதுனால. நாட் ஒன்லி சினி இண்டஸ்ட்ரி, லாட் ஆஃப் அதர் இண்டஸ்ட்ரீஸ். அது ஷாலினி ஒண்ணு. சிஸ்டர் நான் இதுல ஒண்ணு ஆட் பண்ணிருக்கேன். இல்ல வேணாம் சந்தோஷ் கொஞ்சம் யாரு add பேசுவேன்னா பண்றேன். இல்ல ஒரே நிமிஷம் இருங்க ஒரே நிமிஷம். நான் கண்டிப்பா எல்லாருக்குமே இதுல பாயிண்ட் ஆஃப் இருக்கு சொல்லுங்க, சொல்லிடலாம். சொல்லுங்க. ரூபி வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. சோ ரூபி இல்ல ஃபர்ஸ்ட் மோசடி போயிடட்டும். இல்ல அவங்க சொன்ன இது ஒரு இருங்க ஒரு வார்த்தை மட்டும். சந்தோஷ் ஒரே நிமிஷம் சந்தோஷ் ஒரே நிமிஷம். ரூபி கொஸ்டின் கேட்டுட்டோம். இந்த 1-on-1 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஆஃப்டர் தட் எல்லாமே ஜாயின் பண்ணுவோம். இன்னும் எனக்கே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இதுல நான் போடுறதுக்கு. ஸோ ரூபி நீங்க ஏதாவது சொல்லணுமா இப்போ எப்படி? இல்ல கண்டிப்பா சொல்லணும். ஷாலினி ம். சிஸ் சொன்னாங்க, நான் LinkedInல அவங்களோட ப்ரொஃபைல் பார்த்தேன். ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் டெசிஷன். மேபி அப்படின்னு ஒரு இது வந்து சொன்னீங்க. பிகாஸ் நீங்களே டவுட்ஃபுல்லா இருக்கீங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அந்த அ அவர் பேர் என்ன? அந்த அஸ்ட்ராலஜர வந்து போட்டபோது, இதே மாதிரி LinkedIn போயிட்டு, அவரோட டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு வந்து, இதே மாதிரி முட்டு நான் குடுத்தேன்.
நீங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன் அவரு அஸ்ட்ராலஜர் கிடையாது. அவர் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் லிங்க்டின்ல இப்படி ப்ரொஃபைல் இருக்கு. மேபி அப்படின்னு நானும் சொன்னேன். நான் வந்து அப்போ வந்து குடுத்தவ தான். பட் நான் இப்போ ஏன் ஸ்ட்ராங்கா ஒப்போஸ் பண்றேன் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி யார் அந்த இடத்துல வந்து தமிழகத்துல இருந்து ரெப்ரசென்ட் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா ஷாலினி? டிஎம்கே கவர்மெண்ட் சார்பா, டிவிகே கவர்மெண்ட் சார்பா நம்ம கேவின்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி அந்த பொசிஷன்ல யார் இருந்தா? நான் இப்ப இவ்வளவு நேரம் அதான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். யாருக்காவது தெரியுமா? டிஎம்கே யார அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த பொசிஷனுக்குன்னு? இன்னொன்னு, அது ஒண்ணு நான் சொல்றேன். அத நம்ம கண்டிப்பா சர்ச் பண்ணணும். நான் ஏன் இதுல மாற்று கருத்து வைக்கிறேன்னா, ஏன் அவர் ஒருத்தர் மட்டும் தான் டிவிகேல இருக்கறதுலயே வந்து டிவிகேல இல்லாத ஒருத்தர், டிவிகே கட்சி சாராத ஒருத்தர், அவர் ஒருத்தர் தான் இருக்காரு அந்த ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பொசிஷன்ல. நீங்க சொல்ற மாதிரி அங்க குயிக் டிசிஷன் எடுக்கிற திறமை உள்ளவர்கள். நீங்க அப்படி சொல்லுங்க. இங்க நம்ம கிட்ட இருக்கிற அந்த இத்தனை மினிஸ்டர்ஸ்ல எத்தனை பேருக்கு வந்து ஸ்ட்ராங்கான டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி தளபதி பார்த்து ஸ்ட்ராங் டெசிஷன் மேக்கிங் உள்ளவங்க தான் எனக்கு வந்து மினிஸ்டர்ல வரணும்னா, கமலில இருந்து யாருமே அங்க வந்திருக்க மாட்டாங்க. ஏங்க தளபதியோட அங்கிள் பிரிட்டோ இருக்காருங்க, எக்ஸேவியர் பிரிட்டோ இருக்காருங்க. இல்ல அவரு இல்ல அவரு சொல்லுங்க. அவரு லாஜிஸ்டிக்ல அவரு எவ்வளவு பெரிய ஆளு? இல்ல மான்ஸ்டர் நான் என்ன இது இந்த சொல்றேன், இந்த பாயிண்டையும் சேர்த்து கேட்டுருங்க. இல்ல நான் ஷாலினி கிட்ட கேட்டுருங்க. இல்ல அது வந்து மான்ஸ்டர் ஃபேமிலி இல்ல மெம்பர் இருங்க அப்பயும் வந்து சந்தோம். உனக்கு வந்து ஒரு விமர்சனம் வரும் ஃபேமிலி மெம்பர்ல ஏ உனக்கு ஒரு இது அது வரும். தாண்டாப்பா இங்க பாரு இங்க பாரு. இல்ல இல்ல எக்ஸாக்ட்லி மான்ஸ்டர். நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்ட்லி அப்போ வந்து ஃபேமிலி இப்ப நான் என்ன கேக்குறேன், இவங்க சொல்ற ஏன் சகாயம் ஐஏஎஸ் வாஸ் ஆக்சுவலி இன்க்ளைன் டுவர்ட்ஸ் டிவிகே. அவர் வந்து he was very much interested to contest in திருச்சி as well. அஸ்வதின்னு ஒருத்தங்க நெல்லையில இருந்து ஒரு US person who quit everything and came for social service. She is a person who has completed her studies in US and has got extensive knowledge in administration. அவங்களுக்கு ஏன் கண்டெஸ்ட் பண்ண குடுக்கலன்னு கூட சொல்லப்பட்டுச்சு. அப்போ வந்து she'll be contesting for MPன்னு சொன்னாங்க. She is also there. There are lots of people who worked on ground for தளபதி. நம்ம தளபதி இப்போ வரைக்கும் கொடுத்த மினிஸ்டர்ஸ் யாருமே he didn't do any check like whether they are capable, அவங்களுக்கு எஜுகேஷன் இருக்கா, இவங்க வந்து லீடர்ஷிப் இருக்காங்கன்னு யாருக்குமே கொடுக்கலையே தளபதி. they learn who are all ready to learn, who are all ready to come and stand for me in the ground, அவங்கள தான் சூஸ் பண்ணாரு. இந்த பர்டிகுலர் ஒரு இது வந்து நம்ம மேபில போட்டாலும் நம்ம என்ன முட்டு கொடுத்தாலும் இது தளபதி பண்ண டிசிஷன்ல செஞ்சது தவறுதான். தமிழகத்துல இல்லாத ஒரு அறிவாளிய நான் வந்து கர்நாடகால சந்திச்சேன். அவருக்காக நான் வந்து அவர் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு அவரோட அறிவுல. அவர் என் கட்சியிலே இல்லைனாலும் நான் அவரை கௌரவப்படுத்துவேன்னு ஒரு விஷயம் பண்ணானா தளபதி இது பண்ணது தவறுதான். ஏன் தமிழகத்துல ஆள் கிடையாதா? நீங்க கௌரவமாவே கொடுங்க. இல்ல இல்ல இவ்வளவு பேசுற இப்படி மாஸ்டர் பேசும்போதெல்லாம் ஏன் அகைன்ஸ்டா வந்த? இது இல்ல இல்ல வேணாம் இல்ல வேணாம் அது வேணாம். ரூபி நான் இன்னொரு பாயிண்ட்டும் இல்ல வேணாம் டிராவிட் அது வேணாம். இல்ல இப்போ இன்னொரு பாயிண்ட் உங்ககிட்ட ரூபி. இதுக்கு முன்னாடி தமிழக அரசாங்கம் அதாவது தற்குறி திமுக அரசாங்கம் இருக்கும் போது என்ன யார வச்சிருந்தாங்க? விஜயன் ஒருத்தர் இருந்தாரு. யார் அவரு? அவர் வந்து அக்ரிகல்ச்சரல் விங்கோட ஒரு மினிஸ்டர்னு போட்ட மாதிரி பார்த்தேன். அவர்தான் வச்சிருந்தாங்க. ஆமா இது முன்னாடி பார்த்தது. அவர் என்ன லாஜிஸ்டிக் அவர் என்ன இண்டஸ்ட்ரியல் ரன் பண்ணாரு? இன்னொன்னு அதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு எனக்கு. நீங்க சொல்றதுல அந்த குயிக் டிசிஷன்ஸ் நான் இப்பவும் சொல்றேன். இஃப் யூ நானுமே அந்த இதுல இருந்தேன். இல்ல ஒரே நிமிஷம் ஷாலினி. இப்போ நம்ம ஆபீஸ்ல எடுக்க லீடர்ஷிப் டெசிஷன்ல அந்தந்த அக்கௌண்ட் டைரக்டர்ஸ் எடுப்பாங்க, டெலிவரி ஹெட்ஸ் எடுப்பாங்க, மேனேஜ்மெண்ட் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வச்சு சொல்றேன். நம்ம பொலிட்டிக்கல் இது எப்படி வந்து இப்போ கில்லி சரத்தா இருக்கட்டும், நிறைய நியூ ஃபேஸ் போட்டிருக்காங்களே, ஹவு இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரன்னிங்னு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன் ஆக்சுவலா. அதுல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரன்னர்ஸ்னு இவங்க இருந்தாலும் they are just face of TVK. உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் ரன் பண்றது எல்லாமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ். அதுதானே இப்போ நீங்க சொல்றீங்கல்ல கேவிஎன் வந்து அங்க வந்து குயிக் டிசிஷன் கிடையாது. he is not going to be a decision maker, he will be the face of TVK. பட் அங்க இருக்கிற ஐஏஎஸ் the high level representatives who has vast knowledge. Shalini, let me complete. இதுல வந்து there will be a political knowledgeable or influenced person as IAS officers who will be supporting KVN, giving him the right points. See sir, you have to go and talk on this. இதுதான் வந்து நம்மளோட பாயிண்ட்ஸ், இதுதான் நம்ம பேச போறோம். they would have had internal meetings with Chennai IAS officers. அவங்க டிசிஷன் எடுத்து தளபதிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இதுதான் KVN அங்க சொல்ல போறாங்கன்றது. இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ண போறதெல்லாம் ஒரு பிகெஸ்ட் ஐஏஎஸ் டீம் வித் லாட்ஸ் ஆஃப் நாலேஜ். அவங்க தான் ஒர்க் பண்ண போறாங்க. ஃபேஸ் ஆஃப் தட் வில் அலோன் பி கேவிஎன்.
ஃபேஸ் ஆஃப் தட் வில் பி மினிஸ்டர்ஸ் ஹியர். இதுல பேக்ரவுண்ட்ல இவங்க ஒர்க் பண்ணும்போது நாலேஜபிள் பர்சன் தான் அங்க வைக்கிறோன்றது நான் கொடுக்குற முட்டு தான். சீரியஸா சொல்றேன், இதே முட்டை நான் கொடுத்துருக்கேன், இதுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்கேன். மேபில இருக்குதா நம்ம இல்ல இல்ல டவுட்ஸ். ரூபி, நான் அதுதான் இப்பவும் சொல்லல. சொல்றேன், தேர் இல்ல ஆர் இல்ல லாட்ஸ். அனஞ்சில இருந்து we have lots of people. இது ஒரு கௌரவ பதவி தான் என்ன பொறுத்த வரைக்கும். இது தமிழகத்துல டிவிகேல இருக்கிற இது என்ன தெரியுமா ஆகுது, இது இங்க மட்டும் நடக்கல. ஐடி விங் உட்பட நம்ம உழைச்ச மக்களை வந்து தூக்கி எரிஞ்சுட்டு நாம வந்து பின்னாடி இருக்கிற வந்து நான் வந்து இந்திக்காரனை வச்சு வேலை பார்த்துப்பேன், எவனையோ தூக்கி ரெக்ரூட்மெண்ட்ல கம்மி சம்பளத்துக்கு வரேன் அவனை வச்சு வேலை பார்த்துப்பேன், முன்னாடி உழைச்சவனுங்களாம் விட்டுருவேன்னு இங்க எவனா சொன்னானா அவன் அடிக்கப்படுவான். இல்ல சிஸ்டர். இது ஆக்சுவலி இந்த ஹோல் ஆஃப் இதுவே இந்த ஒரு வொர்க்கே வந்து அதாவது அந்த ஸ்பெஷல் இது குடுக்கறதே வந்து நெறைய மெரிட் பேஸ்ல தான் குடுப்பாங்க. மெரிட் பேஸ்னா ஷாலினி, நான் அவங்க என்ன இது வந்து சொல்றேன், முட்டு இல்ல. நானுமே ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு இவங்க நான் யாரோ ஒருத்தர் சரி, ட்வீட் போட்டத மெரிட் வச்சு தான் பார்த்தேன். மெரிட் பேசிஸ் ஏங்க, மெரிட் மெரிட் பேசிஸா? பேசிஸ் இல்ல தமிழகத்துல இருந்து இல்ல யாருமே இருங்க. கிடைக்கக்கூடாதா? அதுதான் என்னோட கேள்வி. ஆமா ஆமா, இது என்னன்னா நீங்க தமிழ்நாட்டுல யாரும் இல்லையா மெரிட் பேசிஸ்ல குடுக்கறதுக்கு? நான் மெரிட் யாரும் பேஸ்ன்னு இல்லையா? சொன்னது இல்ல. அது வந்து இல்ல இல்ல இங்க ஒரு நிமிஷம் பாருங்க. இருங்க இன்னொன்னு இருங்க. விஷயம் நீங்க வந்து ஷாலினி நான் இல்ல வந்து ஷாலினிங்க பாருங்களேன். ட்ரஸ்ட் இஷ்யூஸும் உங்க இருக்கும்ல. அவரு வந்து நான் இப்ப அவரோட அந்த ஷாலினி, சர்க்கிள்ல எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணேன். மான்ஸ்டர்ட்ட கேளுங்க. ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும், தளபதிக்கு வந்து நம்பிக்கையான ஆள் வேணும், அவர் மேல நம்பிக்கை. இதே முட்டு நான் இல்ல கொடுத்தேன் இல்ல ஷாலினி இதுக்கு முன்னாடி. இது முட்டு இல்லங்க. நான் வந்து இந்த பொசிஷனுக்கு வந்து இது முட்டு மேபி இல்லைங்க, தட்டுங்க. நான் இல்ல. இல்ல நான் ஷாலினி, எனக்கு சேம் வேர்ட்ஸ் ஐ யூஸ்ட் ஹியர், ஐ யூஸ்ட் இட். இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் சேம் வேர்ட்ஸ். நான் ஒரே என்ன ஒரு சொல்றேன்னா, செகண்ட். இல்ல ஷாலினி உங்களை இன்டரப்டே பண்ணல. நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் ஓகே. சொல்லிக்கிறேன். சீரியஸா சொல்றேன். உங்க மனசாட்சியில கை வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு வைக்கல, இன்னைக்கு நான் வச்சிருக்கேன். நீங்க மனசாட்சியில கை வச்சுக்கோங்க. எத்தனையோ கோடி தமிழக மக்கள் அவரை வந்து ஓட்டு போட்டு நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம்ல. எங்க தமிழக மக்கள் மத்தியில ஒரு சிறந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என் தமிழன் யாருமே இல்லையா? என் டிவிகே மக்கள் யாருமே இல்லையா? உண்மையா உழைச்சு தளபதிக்காக களத்துல இருந்து களமாடி எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க கௌரவ பதவியாவே இருக்கட்டும். நீங்க அப்படித்தானே நீங்க எடுத்தீங்க உங்களோட மினிஸ்டர்ஸ் எல்லாம். எனக்கு யாருமே தேவையில்ல, இத்தனை பட்டியலினத்தவருக்கு வாய்ப்பு கொடுப்பேன், அப்படிதானே பண்ணீங்க. எங்க நீங்க இதுல ஏதோ ஒரு இடத்துல டூயிங் a மிஸ்டேக்னா ப்ளீஸ் கரெக்ட் இட். உங்களுக்கு தெரியாம இந்த மாதிரி வந்து நான் வந்து இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், எனக்கு இந்த இடத்துல இவங்க வந்து தேவைன்னு சொல்லி உங்களுக்கு உழைச்ச மக்களுக்கு கிடைக்காம உழைக்காத சில பேர் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. somewhere something is happening guys. தளபதி எங்கேயோ ஒரு இடத்துல இது பண்ணும்போது if you question it, அது ரைட் பாத்ல கொண்டு போகும் நானும் நம்புறேன். சில இடத்துல நான் இந்த மாதிரி இதே வார்த்தையை சொல்லியிருக்கேன். தளபதிக்கு ட்ரஸ்டட் பீப்புள் வேணும் இல்லையா, அதனால அந்த அஸ்ட்ராலஜருக்கு கொடுத்திருப்பாரு. அவர் அப்படி ஒரு நாலேஜபிள், அவர் வந்து கரெக்ட் டிசிஷன் எடுத்து கொடுப்பாரு. இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஷாலினி இதுல. அதனாலதான் எனக்கு வந்து ரிப்பீட்டா இருக்கு. somewhere I feel இல்ல ரூபி, இல்ல ஆக்சுவலா ரூபி, இப்ப நீங்களே சொல்றீங்க உங்க பாயிண்ட்லயே நான் ஒரு பாயிண்ட் வந்து நான் அப்சர்வ் பண்ணேன். இந்த மாதிரி வந்து அவர் வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாத ஒரு கட்சி, சாதாரணமான ஒரு கட்சி தொண்டர்களை தான் வந்து அவர் வந்து எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு, நிறைய பேரை வந்து மினிஸ்டரும் ஆக்கியிருக்காரு. ஓகேவா, சட்டமன்றத்துக்குள்ள வந்து அனுப்புறதுக்கு வந்து அவர் தான் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அப்படி வந்து தொண்டர்கள் வந்து என்ன விரும்புறாங்களோ அதை தான் அவர் வந்து இவ்வளவு நாள் பண்ணியிருக்காரு. இப்ப அவருக்கு பர்சனலா வந்து ஒரு நீங்க 2 பேர் அவருக்கு வந்து அவர் பர்சனல் நீங்க அதையே இல்ல வந்து இல்ல நீங்க இல்லடா ஆமா இல்ல இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ரூபி. நான் ஒரே இதை மட்டும் சொல்லிடுறேன். இங்க பாருடா, ஒரு பாயிண்ட் ஆஃப் இது இருக்குல்ல. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீலாம் வந்து ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். யூஆர் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் ஓகேவா. நீங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இந்த கம்பெனியை ரன் பண்றதுக்கு, என்னோட கம்பெனியை ரன் பண்றதுக்கு நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. யூ ஆர் த ஃப்ரண்ட் ரன்னர்ஸ், யூ புல் த கம்பெனி டு ரன் அண்ட் டு டூ பிஸ்னஸ். உங்களால நான் டெவலப் ஆயிருக்கேன், நான் வந்து க்ரோ ஆயிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரண்ட் ரன்னர்ஸை சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து அதுக்கான ரெகக்னைசேஷனோ வாட் எவர் கொடுத்துட்டேன்னா, சாரி கைஸ் ஒரு கால் வந்துச்சு. கேக்குதா? கேக்குது. ஃப்ரண்ட் ரன்னர்ஸ்க்கு கொடுக்கணும்ன்றது. நான் இப்ப என்ன பண்றேன்னா, நீ ஓடிக்கிட்டே இரு, நான் இங்க இன்னொருத்தனை பார்த்திருக்கேன், அவனுக்கு கொடுக்குறேன், நீ என்ன பண்ணு, ஓடிக்கிட்டே இரு, நான் அவனை அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்றது இருக்குல்ல. இதை நான் ஒரு மனசாட்சியா இருந்தேன்னா, இது நீ தப்பா ரைட்டா? இப்போ நான் சொன்ன டாபிக்ல நீ சொல்லு. நீ சொல்றது கரெக்ட் தான் அதுதான் மாஸ்டர். நடந்திருக்கு. ஆனா இப்போ வந்து அது வந்து நீ எல்லா இடத்துலயும் ஆப் பண்ண முடியாதுல்ல. இதுதான் நடந்திருக்கு. இங்க என்ன மேட்டர்னா, தாவேக்காவோட ஃப்ரண்ட் ரன்னர்ஸே நிறைய பேர் இருக்கான். இப்போ ஷாலினி சொன்னாங்களே, அது ஒரு கேட்டகரியில வந்து இதுல வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கு, நான் வந்து நீ வந்து பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கணும்,
நீ வந்து ஒரு பெரிய ஆளுமையா இருக்கணும், அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. அக்ரிகல்ச்சர் பேசிஸ்ல இருந்தவனும் இருக்கான், பொதுஜன மக்கள் இருக்கிறவனும் இருந்திருக்கான். இந்த இந்த இதுல வந்து இந்த குவாலிஃபிகேஷன் தான் இருக்கணும், இந்த மாதிரி ஏஜ் கேட்டகரி இருக்கணும், இந்த மாதிரியான கேட்டகரி எல்லாம் இருக்கணும், ஒண்ணும் கிடையாது. ஒரு ரெப்ரசன்டேட்டிவா நீ போய் பிரசன்ட் பண்ண போற. இது எதுக்கு உட்காந்து இவ்வளோ நம்ம வந்து பண்ணணும்? எஸ், இது வந்து நீ போட்டிருக்கலாம், தாவேக்கால இருக்க நபரை போட்டிருக்கலான்றது கருத்து. ஆமா, எஸ் போட்டிருக்கலாம்.